Very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 25 verses 8 to 10. Proverbs 25வது அதிகாரம், அதில் 8லேருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஓவராலாக என்ன சொல்கிறாருன்னா, சண்டைக்கு இல்லைனா ஒரு தகராறு இல்லைனா ஒரு வாய்ப்பேச்சு அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் நடக்க போது, வேர்பல் டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம், இல்லைனா இமோஷ்னல் டிஸ்பியூட்ஸ் ஆர் சம் அதர் டிஸ்பியூட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்க போது, அந்த மாதிரி சண்டைகள் இருக்க போது என்ன சொல்கிறாரு, அதை முதல்ல ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், அதை பப்ளிக்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அதில் நம்ம ரஷ் பண்ணக்கூடாது, என்னது ரஷ் பண்ணாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அதை காசிப் பண்ணக்கூடாது, கிச்சுன்னு எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாக பரவாமல் காசிப் பண்ணாமல் ப்ரைவேட்டாக வச்சுக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம காசிப் பண்ணி இந்த கிச்சு மாதிரி ஊர் ஃபுல்லாக பரவி பேசினா இறுதியிலே நம்மளுக்கு தான் அது அசிங்கமாக முடியும்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வேர்ஸ் 8 இல்லை வேர்ஸ் 9 which says, ஸோ Proverbs 25வது அதிகாரம் வேர்ஸ் 9 which says, do not go out hastily to quarrel, debate your case and with your neighbor himself and do not disclose another's secret. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், do not hastily go into quarrel. ஒரு குவாரலுக்கு ஹேஸ்டலியாக போகாமல் என்ன சொல்கிறார், டிபேட் யோர் கேஸ் வித் யோர் நெய்பர். நெய்பர்னால் யார், நீங்கள் யார்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை இருக்குதோ, யார்கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கோ அவங்கக்கிட்ட டிபேட் பண்ணி என்ன சொல்கிறாரு, மூணாவது என்ன சொல்கிறாரு, அந்த ரகசியத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, அதை பப்ளிக்காக ஆக்காமல் ப்ரைவேட்டாக முடிக்க சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்காவே என்ன, வெரி சிம்பிள், எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த key verse which is verse 8 தான் நம்ம டேக் அவே, which is slow down before you confront. என்ன சொல்கிறார், அது டைரெக்டாக சொல்கிறார், கன்ஃபரண்ட் பண்ணுறது என்ன பண்ணு, ஹேஸ்ட்லியாக பொறுமையாக கன்ஃபரண்ட் பண்ணு, பப்ளிக்காக அந்த நீ பண்ணுற அந்த அந்த வாக்குவாதம் நீ பப்ளிக் ஆக்காமல் ப்ரைவேட்டாக வச்சுக்கோ. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அதை டிபேட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட ப்ரைவேட்டாக போய் டிபேட் பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ நம்ம டேக் அவே என்னென்னா, நம்ம ஒருத்தங்களை கன்ஃபரண்ட் பண்ண போது, நம்ம ஒருத்தங்களை நேருக்கு நேர், ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நீ சொல்லியிருக்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, நீ பொறுமையாக போய் அவங்கள சந்திக்கணும். ஏன்னா பொறுமையாக உடனே என்ன இருக்கும், இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, இல்லை ஒரு விஷயம் அவங்க நம்மளுக்கு எதிர்க்க பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆஸ் ஹியூமன்ஸ் மனிதர்களாக நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்குது. அந்த எமோஷன்ஸ் என்ன இருக்கும், இட் வில் பி வெரி ஹை மீனிங் ரொம்ப கோவமாக இருப்போம், இல்லை ரொம்ப சோகத்தில் இருப்போம். ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம எமோஷன்ஸ் நம்ம நார்மலாக இருக்கிறது, நம்ம மூடே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸோ சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி யாரோ நம்மளுக்கு பண்ணிட்டா, துரோகம் பண்ணிட்டா, இல்லைனா நம்மளை யாரோ இந்த மாதிரி தப்பாக நம்மளுக்கு பேச்சுவார்த்தை இருக்க போதுன்னா என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். உடனே ஹேண்டில் பண்ணாமல் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம எமோஷன்ஸ்லாம் காம் டவுன் ஆகிட்டோன்னே ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இங்கே சாலமன் நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ இதை அறிஞ்சிக்கிறது ஒரு சின்ன அனாலஜி இல்லை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு இருட்டான ரூமில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இருட்டான ரூமில் விளக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இருட்டான ரூமில் அந்த விளக்கு வச்சு பொறுமையாக தான் போவீங்க. எவ்வளோ வெளிச்சம் தெரியுதோ அது வரைக்கும் தான் போவீங்க. என்ன பண்ண மாட்டீங்க, விளக்கு இருக்குதுன்னு குடுகுடுன்னு ஓட மாட்டீங்க. விளக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, பொறுமையாக நிதானமாக லைட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்துட்டு எதையும் இடிக்காமல், ஏதோ பொருளை தட்டி உடைக்காமல் பொறுமையாக போங்க. அதே மாதிரி தான் எங்கள் சாலமன் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாக்குவாதம் இருக்க போதோ, அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்க போதோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க போது என்ன பண்ணணும், நம்ம பொறுமையாக நிதானமாக இருக்கணும். நம்மளுக்கு நம்ம சைடு தான் கரெக்டான சைடாக இருந்தாலும், நம்ம கிட்ட அந்த விளக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இருட்டான ரூமில் பொறுமையாக நடப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் ஈவன் இஃப் யூ ஆர் த பர்சன் ஹூஸ் மாரலி ரைட்டாக இருக்கலாம், இல்லைனா என்ன ரைட்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், போய் சொல்லக்கூடாது, நீ பண்ண தப்பு இதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக நிதானமாக அன்போட, ஜீசஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் லவ், அந்த அன்போடு போய் என்ன பண்ணோம், அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட போய் டிபேட் பண்ணி சால்வ் பண்ணணும். பிகாஸ் இனிஷியலி நம்ம எமோஷன்ஸ் ஐயா இல்லை, நீங்கள் சொல்லலாம், நான் காமாக தான் இருக்கேன், அதனால் நான் வெயிட் பண்ணாமல் நான் போகிறேன். அந்த பர்சனுக்கு காமாக இல்லாமல் இருக்கலாம், அந்த பர்சன் கோவத்தில் இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் சோகத்தில் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சாலமன் நீங்கள் கொடுக்குற ஒரு குட் அட்வைஸ் இஸ், when you have these disputes in your family, when you have these disputes with your friends, என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக காம் டவுன் ஆகி டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் go and approach the person face to face. அண்ட் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, டோன்ட் மேக் த இஷ்யூ
பப்ளிக் அந்த இஷ்யூவை வந்து நீங்கள் பப்ளிக் ஆக்காமல் 2 பேருக்குள்ளேயோ இல்லை 3 பேருக்குள்ளேயோ வச்சு பேசி சால்வ் பண்ணுறது சொல்கிறாரு. ஸோ அது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன், சிம்பிள் அப்ளிகேஷன் என்னென்னா அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வருது. மேபி இப்போ ஒருத்தங்க யாரோ நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் இருக்கோ, நம்மளுக்கு யாரோ கோவம் படுத்திட்டாங்களோ, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நாள் 24 hours இல்லைனா 2 நாள் 48 hours வெயிட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க, இட் வாஸ் நாட் நைஸ், இல்லைனா இந்த மாதிரி தப்பாக பண்ணீங்க, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். உடனே அப்ரோச் பண்ணுறதோட சாலமன் இஸ் சேயிங் திஸ் இஸ் வே பெட்டர் டு அப்ரோச், திஸ் இஸ் த பெட்டர் வே டு அப்ரோச். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஸோ ஒரு சின்ன ப்ரேயரோட நான் முடிக்கிறேன். லெட் அஸ் ப்ரே. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you have given us through the book of Proverbs. Lord, as we go about our day, Lord, help us to follow these words and help us to let these words shape our ways, shape our actions and shape our choices. All of this in Christ's name I pray. Amen.